भक्तजनार्थियन्तु भूपितत्वमन्येषु अविचारितूर्णं स्तम्भयोद्धारस्तमनन्दम् लक्ष्मीतसमं शरणं प्रपद्ये योनित्यमच्युतपदाम्बुजैर्मरुत्तरार्तनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्मदैः सिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा गुरुप्रपद्ये निरवध्यानां निषद्यां प्रसम्पदाम् शरणं भवभीतानां शरणगोविन्दीश्वरं श्रीमद्रङ्गचटारि समूहरावत्ताववान्तद्वयं श्रीमद्वीररघुप्रकाशरजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं च देशिकेतेः कारुण्यवीक्षास्पदं देवेरङ्गीन साधनं नारायणयोगं वेदान्तदेशीन्द्र कटाक्षलब्धत्रयन्तसारमनुष्ठितं साक्ष्यं नारायणाद्वैतकृपाकुलितं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः இந்த இதுல கலையான் கலித்துந்தம் கவிஞர் லோக திவாகரம் எஸ் கோபி பிரகாஷாவிராவித்யன் இளந்தமஹா வாழி பரகாலன் வாழி கலிகன் வாழி குறை வாழ்வேந்தன் வாழி எரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரன் கொள்ளும் பெயர்கோன் தூயோன் சுடர்மானவே நெஞ்சு பெருள் கடிதீபம் அடங்கானிடம் நஞ்சுக்கு நல்ல உமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆர்ணகாரம் பிரதமய பஞ்சுக்கு அனலின் குறி பரகாலன் பண்புகளே எங்கள் கதியே இராமாசுமியராஜா பொங்குகள் மகையர் கோனிந்த மலையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா கம்பனம் கலியனுன்றதுல பார்த்து வரும். அதுல ஸ்ரீரங்கத்து பாசுரத்துல கலியன் ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாதிறங்கி மற்றவர்க்கு இன்னர்கள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கின்கொழி என்ற சொற்கள் அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணனின் அடியினை அடைந்தேன் அடிபொழில் திருவரங்கத்தம்மானே. இந்த பாசுரத்தை அவன் ஏறக்குறைய 10 பாசுரத்துல பயன்படுத்தியிருக்கான். அயோத்தியா காண்டத்திலையும் பயன்படுத்தியிருக்கான், கிஷ்கிந்தா காண்டத்திலையும் பயன்படுத்தியிருக்கான், சுந்தர காண்டத்திலையும் பயன்படுத்தியிருக்கான், யுத்த காண்டத்திலையும் பயன்படுத்தியிருக்கான். 4 காண்டத்துல ஏறக்குறைய 10 பாடல்களால பயன்படுத்தியிருக்கான்றதுல ஏற்கனவே ஒரு சில பாடல்களை பார்த்துட்டோம். இதுல நீ இங்கு ஒளி என்று ஆழ்வார் ஸ்ரீசுக்தியில் இருக்கிற பதத்துக்கு சிங்கபேரபுரத்திலிருந்து பெருமாள் சித்திரக்கூடத்தை நோக்கி வரப்பாருடைய ஆணையினால கிளம்ப நினைக்கிற பொழுது அவனும் பிரார்த்திக்கிறான், நானும் கூட வந்துடுறேன், என் மனுஷாலோட வேற கூட வந்துடுறேன் அப்படின்றான். அதுக்கு பெருமாள் வாண்டா, நீ இங்கேயே இது, கிருபையினால சொல்றேன் அப்படின்னு. கிருபையினால நீ இங்கேயே இது, பரவாயில்ல, நான் திரும்பி வரும்பொழுது உன்னை பார்க்கிறேன், இனிமேல் இந்த சக்கியம் தொடர போறது அப்படின்னு சொல்றத அந்த பாசுரத்துல இங்கு ஒளி அப்படின்னு ஆழ்வார் சாட்சியர். அந்த இங்கு ஒளின்ற இடத்துல நீதி விஷயம் உம்பி எம்பி முதலிய விஷயங்களையும் சேர்த்து கம்பன் தொடர்ந்து ஒரு 4 பாட்டு எழுதுறான். இதுல கங்கை படலத்துல அயோத்தியா காண்டத்துல. அதுல முதல்ல என்ன சொன்னா, துன்புலது எளிவன்றோ அவன் சொன்னா, உனக்கு திருவுள்ளம் இருந்தா நான் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப பெருமாள் சொல்ற, அன்னவன் உரைகேளா அமலனும் உரை நேர்வான் என்னுயிர் அணையாயினி இளவல் உன் நிலையானின் நன்முதல் அவன் நின்கேள் நளிர்கடல் நிலமெல்லாம் உன்னுடையது நான் உன் தொழில் உரிமையில் உள்ளேன் என்று பெருமாள் சொல்றார். அவனை பார்த்து, அதாவது என்ன சொல்றேன்னா, அன்னவன் உரை ஒட்டுமொத்த இந்த பாசுரத்தை கலியன் பாசுரத்தை பூர்ணமாக அப்படியே மாத்திருக்கான். இந்த முதல் பாசுரம் சிங்கபேரபுரத்துல கூட வர எண்ணின குகனை பார்த்து முதல் பாசுரத்துல பூர்ணமாக இந்த ஆழ்வார் பாசுரத்தை கலியன் பாசுரத்தை சொல்லிட்டான். அன்னவன் உரை கேளா, அந்த குகப்பெருமானானவன் நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற அந்த உரையை கேட்ட அமலனான ராமனும் உரை நேர்வான், அவனுக்கு மறுமொழி சொல்றான். பெருமாள் மறுமொழி சொல்ற, அந்த குகனை நோக்கி மறுமொழி சொல்ற, நீ என் உயிரணையாய், நீ எனக்கு உயிர் தோழன், என் உயிரை ஒத்தவனாக நீ இருக்கிறாய். இளவல்னா தம்பி, என்னுடைய தம்பியானவன் உன் இளையான், உனக்கு தம்பியாவான். இப்போ எந்த தம்பி அப்படின்னு சொல்லல, இப்போ லக்ஷ்மணையும் வச்சுக்கலாம். பொதுவாக லக்ஷ்மணன் உன் தம்பின்னு சொல்லல. இந்த இடத்துல என் இளையான் எனக்கு தம்பியானவன் உனக்கு தம்பி, என் தம்பி உன் இளையான் உனக்கு தம்பி ஆவான். அதனால என்ன தெரியுதுன்னா உம்பி எம்பி அப்படின்றத சொன்னான்.
அதுக்கப்புறம் நன்முதல், இந்த அழகிய நெற்றியுடைய இங்க மாலை மான் மட நோக்கி, இங்க கண்ணை வர்ணிச்சார். அங்க அவன் பிராட்டியுடைய முதல்னு சொன்னா நெற்றிக்கு நுதல்னு பேர். அப்போ இங்க மாழைமான் மட நோக்கி என்று கலியன் ஸ்ரீசூக்தியில இருக்கு. இங்க மாழை மடப்பம் கொண்ட மானின் கண்ணை ஒத்த கண்ணுடையவளான இந்த சீதையானவள் உனக்கு தோழி என்று இங்க கலியன் ஸ்ரீசூக்தியில இருக்கு. அங்க நன்முதல், இந்த அழகிய நெற்றியுடைய 8ஆம் பிறை சந்திரனை போல நெற்றியுடையவளான இந்த சீதையானவள் நீ கேள் என்று சொன்னால் உன்னுடைய தோழியாவாள். நளிர்கடல் நிலமெல்லாம் குளிர்ந்த கடலாலே சூழப்பட்ட இந்த பூமி எல்லாம் உன்னுடையது, உனக்கு சொத்தாகும். அதாவது தன்னுடைய விபூதி எல்லாம் உன்னுடைய விபூதி, நான் உன் உரிமையின் உள்ளே, நீ என்ன சொன்னாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறேன், அதாவது நீ சொல்றதை நான் கேட்பேன். இது பகவானுடைய, ஏன்னா கம்பராமாயணத்துல அவன் பகவானாவே காட்டுவான். வால்மீகி ராமாயணத்து போல ராமனை அதிமானுஷமான பெருமாளுடைய வியாபாரங்களால்தான் வால்மீகி ராமாயணத்துல அவன் பகவான் சொல்லப்பட்டது. ஆனா பகவான் மனுஷனமாகவே இருப்பான். ஆனா இங்க இவனுக்கு கம்பராமாயணத்துல அவனை பகவானாகவே சித்தரிப்பாங்க இந்த இடத்துலயுமே. அதாவது எப்படியானா பகவான் தன்னுக்கு அந்தராத்மாவா தன்னை நினைக்கிறவாள தான் அந்தராத்மாவாக நினைப்பாங்க. அது மாதிரி தான் சொல்றதை கேட்கிறவா, சாஸ்திரத்துல சொல்றதை கேட்கிறவா படி தான் நினைப்பாங்க. புதிய கம்பீர மனோனுசார ரீதியில தன் சொல்ல கேட்கிறவால பகவான் தான் கேட்பாங்க. அத மாதிரி தன்னிடத்துல ஆத்மாத்மீங்களை சமர்ப்பிக்கிறவாளுக்கு தன்னுடைய ஆத்மாத்மீகளை அவர்களாக ஆக்குவாங்க. அப்படிப்பட்ட பகவான்றதை காட்டுவதற்காக இது சொன்னான். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா, நீ இங்கேயே இரு, அதாவது கலியனுடைய ஸ்ரீசூக்தி ஒரு பாசுரத்தால சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றேன்னா, துன்புளது எனிலன்றோ சுகமுளது அதுவன்றி பின்புளது இடைமண்ணும் பிரிவுளது என உன்னேல் முன்புல ஒரு நாள்வே முடிவுளதென உண்ணா அன்புல இனி நாமோர் ஐவர்கள் உளரானோம் அப்படின்னு சொல்ற. துன்புளது எனின் அன்றோ சுகமுளது, லோகத்துல மோட்சத்துக்கு போனாவுக்கு ஒரே சுகம். இந்த உலகத்துல மட்டும் வெயில் இல்லாத நிழலை ரசிக்க முடியாது, துக்கம் இல்லாத இன்பத்தை ரசிக்க முடியாது, ஆகையினால பிரிவு இல்லாத உறவை ரசிக்க முடியாது. அதனால துன்புள்ளது எனினோ சுகம் உள்ளது, கொஞ்ச நாள் பிரியறது கூட நம்முடைய அன்பை வளர்க்கறதுக்கு காரணமாகட்டும். அதனால துன்புனா துன்பம், துன்பு உளது எனினோ சுகம் உள்ளது அதுவன்றி பின்புள்ளது இடைமண்ணும் பிரிவுள்ளது, பின்பு நாம் 2 பேரும் சேருவதற்கு முன்பு இனிய காலத்தை கொடுப்பதற்கு இடையிலே நடுவிலே இந்த பிரிவு இருக்கு. நான் என்ன இப்போ சித்திரக்கூடத்துக்கு போகிறேன், சித்திரக்கூடத்துல இருந்துட்டு வர போறேன், 14 வருஷம் போக போறது, வரும்போது உன்னை பார்த்துட்டு தான் போகிறேன். வடதிசைக்கு வரும்போது உன்னை பார்க்க போறேன், அப்புறமும் நம்ம சக்கியமான தொடர போகுது. ஆகினால் உன்னே நீ இதை வருத்தப்படாதே. நாம் முன்புட ஒரு 4 பேர், நாங்கள் 4 பேராக இருந்தோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இங்க அந்த தனியாக ஏற்கனவே போன வாரத்து பாசுரம் பார்த்தோம். விபீஷ சரணாகதி பாசுரத்துல குகனோடும் ஐவரானேம், முன்பு குண்டு சூழ்வான் மகனோடும் அறுவரானேம், எம்முடைய அன்பின் வந்த நின்னுடும் எழுவரானேம், அகனவர் காதலையில் நின்னுடும் எழுவரானேம், போலதும் காலம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுண்டை என்று பார்த்தோம். அதை இந்த இடத்துலயும் இன்னும் பாசுரத்திலையும் சொல்றான், இந்த பாசுரத்திலையும் சொல்றான். முன்புல ஒரு 4 பேர் உம்பி எம்பி என்று சொல்றத இங்க மறுபடியும் சொல்றான். முன்புல ஒரு 4 பேர், நாங்கள் 4 பேர் தான் அயோத்தியில பிராதாக்களாக இருந்தோம். முடிவுள்ளது எனவும்னா அன்புல இனி நாமோர் ஐவர்கள் உலகானோம். முடிவே இல்லாத அன்பு. பிராதாக்கள்லாம் சண்டை போடுவார். அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் அம்மி கொள்வி இதை பங்கு போட்டுக்கிறதுல சண்டை வரும், ஊஞ்சலை பங்கு போட்டுக்கிறது எல்லாத்துலயும் சண்டை வரும். அக்கா தங்கைகள் அந்யோன்யமா இருக்கிற மாதிரி அண்ணா தம்பிகள் இருக்க மாட்டா, இதெல்லாம் லோகத்துல உண்டு. ஆனா நாங்க 4 பேரும் அப்படி கிடையாது. என் தம்பி அங்க ஒருத்தர் இருக்காங்க, வாங்கி யாராவது ஒருத்தர் ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தா உட்கார மாட்டேன்னு இங்க வருவான். ஆகினால அப்படிப்பட்டவன் அவன். அதனால என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, அது மாதிரி தம்பிகளை பெற்றிருக்கோம். நாங்க 2 பேரும் அங்க இருக்கிற 4 பேரும் எப்படி ஆனால் ஒருத்தரோட ஒருத்தர் அந்யோன்யமா இருக்கும். அது மாதிரி அன்பு இருக்கிற இடத்துல இந்த பங்காளி காய்ச்சல் இருக்காது. அப்படி ஆத்மார்த்தமாக முடிவுல வேணா அன்புல
பிராத்தாக்கள் ஆயிட்டா இத மாதிரி சண்டை சச்சரவு வருமேன்னா அன்பில்லாத பிராத்தாக்கள் தான் வரும். முடிவு இல்லாத அன்பு இருக்கிற இடத்துல சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நாம என்றும் பிரியாதவர்களாக 5 பேர் பிராத்தாக்களாக இருக்க போறோம். முடிவுள்ளது என ஒன்னா அன்புல இனி நாம் ஓர் 5 புலரானோம். அதுல இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படியானால் லக்ஷ்மண பரதன சத்ருகுணனை மறந்துட்டு விட்டுட்டு என்னால வாழ முடியாதோ அப்படி ஒன்ன விட்டு என்னால வாழ முடியாது அப்படின்னு சாச்ச. சரி, இப்போ இந்த பாசுரத்துல உம்பி எம்பி என்பதை முன் பாசுரத்தினால நீ இளவல் அணையாய் நீ இளவன் உன் இளையான் என்று சொன்னார். அதையே என்ன பண்ற ஸ்பஷ்டமாக்குது. அங்க ஜாத்தியாக வச்சனமா ஒருமையில் வந்த ஒருமையா லக்ஷ்மணனை மட்டும் சொன்னாரா அல்லது லக்ஷ்மணன் பரதன் எல்லாரையும் சொன்னாரா அப்படின்றத காட்டுவதற்காக என்ன சொல்றேன்னா, அடுத்த பாசுரம் அங்கேயே தொடர்ந்து இந்த ஒரு கலியனுடைய பாசுரத்தை 4 பாட்டு 5 பாட்டா மாத்துறாங்க. படருற உளன் உந்தி காணுரை பகலெல்லாம் இடருரு பகையாய் போய் யானன உரியாய் நீ சுடர்வுரு வடிவேலோய் சொல்முறை கடவேன் யான் வடதிசை வருமன்னால் நின்னுடை வருகின்றேன். படருற உளன் உம்பி, இங்கே உம்பி சப்தம் உம்பின்றதுனால லக்ஷ்மணனை சாகிற. படர் உற உளன் உம்பி. காட்டுக்கு போனா சித்திரக்கூடத்துல எவ்வளவு சிரமங்கள் இருக்கும். காட்டு வாழ்க்கை என்பது சவான வாழ்க்கை, நாட்டு வாழ்க்கை போல இல்லை. அப்ப எனக்கு வேண்டிய தேவையை பூர்த்தி பண்றது, பாதுகாப்பு முதலியவற்றினாலே சிரமம் இருக்கணும். படர்னா துன்பம். ஆகையினால படர் உற உம்பி அந்த சமத்தெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்காக உன்னுடைய தம்பி இருக்கிறான். படர் உற வருத்தம் உற, அதாவது வருத்தத்தை எல்லாம் சகிச்சு கொண்டு கைகரியம் பண்ணுவதற்கு உளன் உம்பி உன்னுடைய தம்பியான லக்ஷ்மணன் உளன். அங்கேயும் லக்ஷ்மணன் இருக்கான்னு சொல்ல பெருமாள். உம்பி உளன் உன்னுடைய தம்பியான லக்ஷ்மணன் இருக்கிறான். காணுரை பகலெல்லாம் இடர்வு பகையா, காணத்திலே காட்டிலே வசிக்கிற காலமெல்லாம் வருத்தம் நேரும் போற இடத்துல எல்லாம் எனக்கு கைங்கரியத்தை பண்ணி சமத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தம்பி இருக்கிறான். ஆகினாலே யானென உரியாய் நீ சுடருரு வடிவேலோய். அவன் வேலை கையில வச்சிருக்கக்கூடியவன், அவன் குகனானவன். சுடர் இருக்கிற வடிவேலனே, அதாவது வேலை கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவனே, சொல்முறை கடவேன் யான் ராமோத்திகி ந அபிபாஷத்தே. அங்க சொன்ன மாதிரியாக இங்க அந்த கைகை கிட்ட சொன்ன. அவன் கைகை கிட்ட என்ன சொன்னா, அவன் என்ன பண்ணா, சரிம்மா நான் கிளம்புறேன், அப்பா சொன்னோம் இல்லை நீ சொன்னா மட்டும் அப்பா சொன்னதா கணக்காகாத, நான் கிளம்புறேன் அப்படின்னா, ஒருவேளை ராமன் 2 நாள் இருந்துட்டு நான் காட்டுக்கு போறேன், இருந்து பட்டாபிஷேகத்தை பார்த்துட்டு பரதனுடைய பட்டாபிஷேகத்தை பார்த்துட்டு ஒரு அக்ஷதையை சேர்த்துட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட போறானோ என்னவோ ராமன்ற பயத்துல என்ன பண்ணா உடனே கிளம்பணும் அப்படின்னு சொன்னான். அப்போ பகவான் சொன்ன ராமோ பிஹி ந அபிபாஷத்தே, ராமன் 2 நாக்கால பேசணும்னு இல்லை அப்படின்னு. அப்ப இவன் இடத்துலயே சொல்ற சொல்முறை கடவேன் யான், என் வாக்க நான் கொடுத்த வாக்க மாறவே மாட்டேன். வடதிசை வருமன்னால் இன்னுடை வருகின்றேன். உழைனா இடம் ஸ்தலம். வடதிசை வருமன்னால் நான் சித்திரக்கூடத்துக்கு போயிட்டு அங்க வசிச்சுட்டு 14 வருஷம் கழிச்சு வடதிசைக்கு திருப்பி வரும்பொழுது, அயோத்திக்கு திருப்பி வடதிசை நோக்கி நான் பயணம் பண்ணும்பொழுது உழை வருகின்றேன். இங்கிருக்கிற உன்னுடைய இடத்துக்கு அவசியம் நான் வருகிறேன். நான் உன்னை மறக்கவே மாட்டேன். அயோத்திக்கு திரும்பி வரும்போது திருப்பி உன் இடத்துக்கு வரேன், உங்ககிட்ட பேசுறேன். அப்புறம் நீயும் அயோத்திக்கு வா, நம்ம உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால அப்படின்னு அங்க சொன்னேன். இதை பின்னாடி நடத்தி இங்க அமைச்சார் பெருமாள். அதாவது வடதிசை வருமன்னால் இன்னுரை வருகின்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் யுத்தம்லாம் முடிஞ்சு திரும்பி வந்த உடனே புஷ்பக விமானத்துல திரும்பி வரும்போது பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்த பெருமாள். பரத்வாஜ ஆசிரமத்திலிருந்து ஹனுமார நந்தி கிராமத்துக்கு அனுப்புறார். பரத்வாஜர் சொன்ன அவன் அயோத்திக்கு உள்ள போல, அயோத்திக்கு வெளில இருக்க நந்தி கிராமத்துல இருந்து வந்து உன்னுடைய பாதுகை திருவாராதனம் பண்ணி கொடுத்து தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கான் அப்படின்னு சொன்னார். அப்போ பகவான் அனுமார அனுப்புறார். அனுமார அனுப்பிச்சு நீ போய் விஷயத்தை தெரிஞ்சுடுவா, அவனுடைய முகபாவம் இங்கிதம் எல்லாத்தையும் பரதம் தெரிஞ்சுடுவா அப்படின்னு அனுப்புற. அனுப்பும்போது என்ன சொல்ற, போற வழியில
சிங்கிபேரபுரத்துக்கு போய் இவன் இடத்துல குகன் இடத்துல திரும்பி பெருமாள் வரையன்னு சொல்லு. பஞ்சமி திதி முடிஞ்ச உடனே அங்கேருந்து பரத்வாஜ ஆசிரமத்திலேருந்து கிளம்பி உன் இடத்துக்கு வரேன்னு சொல்லு. நீ இப்ப ராமனை பார்க்க போறேன்னு சொல்லு. அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். நல்லபடியா காலத்தை கழிச்சுட்டு சீதையோட லக்ஷ்மணனோட பெருமாள் திரும்பி வர இப்ப பரத்வாஜ ஆசிரமத்துக்கு இருக்க. பஞ்சமி திதி முடிஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்பி, அதாவது வால்மீகி அங்க இருக்க திதி இதெல்லாம் விஷயத்த காலத்தை சொல்லிட்டே வருவார். ஏன்னா பெருமாள் எந்த நாள்ல இங்கேருந்து கிளம்பின, என்னைக்கு அவ சித்திரகுடத்துக்கு போனா, எவ்வளவு நாள் இருந்தா, அங்கேருந்து என்னைக்கு சீதை அபகரிக்கப்பட்டா, என்னைக்கு எந்த நாள்ல அங்க லங்கைக்கு போனா, என்னைக்கு ராவணவதம் நடந்தது, திருப்பி என்னைக்கு வந்தா, பரத்வாஜ ஆசிரமத்துல என்னைக்கு தங்கினா, பட்டாபிஷேகம் என்னைக்கு நடந்தது, எந்த மாசத்துல நடந்தது, எல்லாத்தையும் தெரிவிக்கிறதுக்காக அங்க சொல்லுவார். அப்ப அனுமார் இடத்துல சொல்லி அனுப்புறாரு. பஞ்சமி நாள் அங்க பஞ்சமி திதிக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அந்த இடத்துல வரப்போற பெருமாள் உன் இடத்துக்கு வரப்போற, எல்லாத்தையும் சொல்லு, சௌக்கியமா சேர்த்துக்கோ, எல்லாரும் சௌக்கியமா இருக்கோன்னு சொல்றா. கேட்டு அவன் சந்தோஷப்படுவான் அப்படின்னு தான் சொல்லி அனுப்புறாரு. இதை கேட்டுட்டு அனுமார் அப்ப வானர ரூபம் இல்லை. அனுமாரை எப்பயுமே நாம வானர ரூபத்திலேயே பார்க்கக்கூடாது. அப்பப்போ அவர் மனுஷ ரூபம் இருந்திருக்காரு. அதாவது ராமாயணத்தை நன்னா பாசி மனசுல வச்சுட்டாதான் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை அனுமார வானர ரூபத்திலேயே பார்க்கறது தப்பு. எங்கெங்க அவர் வானர ரூபம் இல்லாம இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதனால அவர் வேற ரூபம் எடுத்துன்னு தான் போறார் ஊக நேரத்துக்கு போகும்போது. அதனால அப்படி அவர் காம ரூபியா இருக்கிறதுனால வேற ரூபத்தை மாத்திட்டு அந்த இடத்துக்கு போறார். இத பெருமாளுடைய ஆజ్ఞையினால போய் ஊக இடத்துல சொல்லிட்டு போறார். ஏன்னா அன்னைக்கு வடதிசை வருமன்னா நின்னுரை வருகின்றேன் என்று பெருமாள் சொன்னதை அங்கேயும் நான் என்னுடைய வார்த்தையை மாற்ற மாட்டேன், சொல்முறை கடவேன் யான் என்று சொன்னதை காட்டுக்காக இத வால்மீகி ராமாயணத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, சிங்கிபேரபுரம் பிராப்பிய குகம் ககன கோச்சரம் நிஷாகாதிபதி பூஹி குசலம் வச்சனான்மமா. பெருமாள் சொல்ற, நீ நேரம் கிளம்பி போயிடாத நந்தி கிராமத்துக்கு, சிங்கிபேரபுரம் பிராப்பிய அனுமாரை பார்த்து சொல்ற, சிங்கிபேரபுரத்துக்கு போ, குகம் ககன கோச்சரம் நிஷாகாதிபதியும் அங்க வேடுவர் தலைவனாக இருக்கக்கூடிய குகனை, காட்டுவாசியாக இருக்கக்கூடிய குகனை பார்த்து ரூஹி குசலம் வச்சனான்மமா, க்ஷேம விசாரி, சுத்மாதுமாம் குசலினம் அரோகம் விகதஜ்வரம், நான் சௌக்கியமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், எந்த கவலையும் இல்லாத இருக்கேன் அப்படின்றத அறிஞ்ச குகன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதனால சுத்வாதுமாம் குசலினம் அரோகம் விகதஜ்வரம் பவிஷ்யதி குக பிரீதா சமம் ஆத்ம சமஸ்தகா. இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கணும். உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழின்னு பெருமாள் சொன்ன, அது மாதிரி தோழன் அவனுக்கு இருந்தது. இந்த சகா சப்தத்தை அடிக்கடி காய்க்கிற, அதாவது உயிர் தோழன் என்று சொல்றாரு, உயிருக்கு சமமானவன். உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒளி, அந்த சப்தம் பல இடங்கள்ல போன வாரத்துல ஒரு பிரமாணம் பார்த்தோம். குகேன சகிதோ ராமஹா லக்ஷ்மண எனக்கு சீதையா. உள்ளூர்ல 3 பிள்ளை பேரம் பேத்தி கொள்ளு பேத்தி எள்ளு பேத்தியோட இருந்தாலும் தீபாவளிக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வராட்டா இத்தனை பேரம் பேத்தி பிள்ளைகளை பத்தி யோசனை இருக்காது. தான் பண்ண பக்ஷணத்தை அந்த வெளியூர்ல இருக்க குழந்தை சாப்பிடல அப்படிங்கிற எண்ணம் தாய்க்கு இருக்கிற மாதிரி குகனோடு சேர்ந்த பிற்பாடுதான் எப்போதுமே கூட இருக்கக்கூடிய லக்ஷ்மணனோடும் ஆதிசேஷனான லக்ஷ்மணனோடும் அகல்வில்லே நிறையும் என்று சொல்லக்கூடிய பிராட்டியோடும் சேர்ந்த மனம் அந்த எண்ணம் ராமனுக்கு உதித்தது என்பதை போன வார பிரமாணத்தில் பார்த்தோம். அது மாதிரி சுத்வாதுமாம் குசலினம் அரோகம் விகதஜ்வரம் பவிஷ்யதி குகப்பிரீதா சமம் ஆத்ம சமஸ்தகா. என்னுடைய உயிருக்கு சமமானவன், என் உயிர் தோழன். சகா அவன் உயிர் தோழன் இல்ல, எனக்கு தோழன், எனக்கு உயிரானவன். அதெல்லாம் லோகத்துல உயிர் தோழன் என்று சொல்றோம். அந்த உயிர் தோழன்ற சப்தம் நேரம் இல்ல, 2 விசேஷமா இருக்கு, 2 அட்ஜெக்டிவா இருக்கு. என்னுடைய உயிரவன், அங்க சகா தோழனவன், அவன் அங்க இருக்கான், அவன்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு. அனுமார் சிங்கிபேரபுரம் பிராப்பிய குகமாசாத்திய வீரியவான் சபாச்சா சுபயா கிருஷ்டா அனுமானிதமப்ரவீத் சகோஸ்து தவகா புஸ்தகா. அதால அங்க போய் சொல்லும் போதும் உன்னுடைய ஃப்ரெண்டான உன்னோட, ஏன்னா பெருமாள் தோழன் அனுமானத்துல ஆத்மசகா எனக்கு உயிரா இருப்பவன் என்னுடைய தோழன் அனுமானத்துல
தோழனாகவே பெருமாள் சொல்லிட்டதுனால உன்னுடைய சுவாமி அப்படின்னு சொல்லல அனுமார். உன்னுடைய சகா, உன்னுடைய நண்பனான ராமன் சௌக்கியமாக இருக்கிறார். சகாத்து தவ காகுஸ்தகா ராமஹா சத்திய பராக்கிரமஹா சசீதா சகசௌமித்ரிஹி சத்வாம் குசலம் பிரவீத். சீதையோட கூடினவனாக லக்ஷ்மணனோடு கூடினவன். ஏன்னா அத்தனை வருஷம் ஆச்சு, யாருக்கு என்ன ஆச்சோ, சீதைக்கு என்ன ஆச்சோ, லக்ஷ்மணனுக்கு என்ன ஆச்சோ, எல்லாம் ஆரோக்கியமா இருக்காளா இல்லையா தெரியாது. அதுக்காக சீதையோடும் சௌமித்திரியோடும் சுகமாக இருக்கக்கூடிய ராமன் உன்னுடைய க்ஷேமத்தை பத்தி விசாரித்தார். பஞ்சமீ மத்திய உஷித்வா பஞ்சமீம் அத்திய ரஜனீம் உஷித்வா வச்சனான் முனேகே. அவர் பஞ்சமி இன்னைக்கு ராத்திரி இங்க இருந்துட்டு போன்னு சொல்லியிருக்க பரத்வாஜர். அதனால இன்னைக்கு ராத்திரிய அங்க கழிச்சுட்டோ வச்சனான் முனேகே பரத்வாஜாத்யனுஜாதம் திரக்ஷசி அத்தைவ ராகவம். பரத்வாஜருடைய அனுப்பையோட நியமனம் பெற்றுக்கொண்டு வரப்போறார், அவரை நீ பார்க்க போகிறார் அப்படின்னு இந்த மங்கள செய்தியை அனுமார் சொன்னார்னு இருக்கு. அதையும் வச்சுட்டு என்ன பண்ணா வடதிசை வருமன்னா நின்னுடை வருகின்றேன் அடுத்த பாட்டுல சொல்றான். அப்போ லக்ஷ்மணன் இருக்கானே அவனையும் உன் தம்பி, அத மாதிரி பரதனையும் தம்பி அப்படின்னு சொல்றான். அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான். படருள உளன் உம்பி காணுரை பகல் எல்லாம். இந்த பாசுரத்துல இப்ப இந்த வடதிசை வருமன்னால் நின்னுரை வருகின்ற என்ற பாசுரத்துல படருளன் உளன் உம்பி காணுரை பகல் எல்லாம் படருள உளன் உம்பி என்று சொன்னதுனால லக்ஷ்மண உம்பின்னு சொல்லிட்டார். அப்போ ராமன் பரதன் குஹன் லக்ஷ்மணன் சத்ருகனா என்று கேள்வி வரும். அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அடுத்த பாசுரத்துல இன்னொரு பாட்டு எழுதுறான் கம்பன். அங்குல கிளை காவற்கு அமைதியின் உளங்கும்பி இங்குல கிளை காவற்கு யாருளர் இசையாயினி உன் கிளை எனதன்றோ உறுதுயர் உரலாமோ என் கிளை இற்காவன் ரேவனின் இனிது என்றான். அங்குல கிளை காவற்கு அமைதியின் உளங்கும்பி. அங்கு அயோத்தியில கிளை எனக்கு இப்ப உறவு நிறைய பேர் ஆயிட்டா. அயோத்தியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எனக்கு உறவு. அந்த மாதிரி உன்னுடைய நட்பு இப்படி ஏற்பட்ட பிற்பாடு இந்த சிங்கபேரிபுரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாமும் எனக்கு சொந்தமாயிட்டார்கள். அதனால இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், நீங்க ரெண்டு பேருமே என்னுடைய கைங்கரியத்துல ஆசை வச்சிருக்குவா. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், அங்க ஒரு தம்பியை நியமிச்சிருக்கேன். அங்க இருக்கிற கிளைனா கிளை கிளைனால் தோல்குளமும் அப்படின்னு ஆழ்வார கிளை என்கிற சப்தத்தை உறவினர்கள் பந்துக்கள் அர்த்தத்துல ஆழ்வார்கள் பயன்படுத்துறார். அப்ப கிளை அங்குட கிளைக்காவுக்கு உம்பி உன் தம்பியான பரதன். ஏன்னா ஏற்கனவே லக்ஷ்மண காட்டுல படருற துன்பத்தை தாங்கிக் கொண்டு எனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு அகோராத்திர கைங்கரியம் பண்றதுக்கு உன்னுடைய தம்பியான லக்ஷ்மணன் இருக்கான்னு ஏற்கனவே சொல்லிட்டார். இந்த பரதனை சொல்றார் அங்குட கிளைகாவற்கு அமைதியின் உளன் உம்பி. அங்குட அயோத்தியில் உள்ள கிளை சுற்றத்தாரை காப்பதற்கு அமைதியின் உளன் குணமமைதியோடு நான் ஒத்துண்டேன்னு ஏத்துட்டு போய் பாதுகையை வாங்கிட்டு வந்தான். என்னை கூட்டு போனோன்னு பார்த்தா இல்லப்பா வானா, அது தர்மம் இல்லை, உனக்கும் நான் திரும்பி வர்றது உனக்கும் நல்லது இல்லை எனக்கும் நல்லது இல்லை, அனிஷன் பத்தி இப்பயே பண்றேன், நீ ஆள வேண்டாம், நீ ராஜ்யத்துல உட்கார வேணான்னு சொன்னேன், உன்னை உட்கார வைக்கல. நான் என் பாதுகை வச்சு ஆண்டுக்கு பாதுகை கொடுத்துருக்கேன், பணயமாக கொடுத்துருக்கேன். அதனால இதை எடுத்துட்டு போய் வாழு என்று சொல்றதோட அமைதியாக சாந்தமடைந்தவன் அங்கு இப்படி குணவானாக நான் சொன்னதை கேட்டு பெருமாள் நமக்கு இதத்தை தான் பண்ணுவேன்னு தெரிஞ்சு கொண்டு பாதுகை ஏழ கொண்டு போய் பாதுகையை வச்சு ஆராதனை பண்ணிட்டு அவன் அங்க ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். அவனாலே அங்க இருக்கிற என்னுடைய உறவுக்காரர்களுக்கு ரட்சையானது ஏற்பட்டது. அங்குட கிளைகாவுக்கு அமைதியின் உளங்குந்தி இங்குட கிளைகாவுக்கு. அப்ப என்ன இங்க எனக்கு சொந்தக்காரா அதிகமாயிட்டா அப்படின்னா அயோத்தி மக்களுக்கு சமமாக சிங்கபேரபுரத்துல இருக்கக்கூடிய உன்னுடைய உற்றார் உறவினரையே நான் நினைக்கிறேன். இங்குட கிளைகாவுக்கு யார் நீ என் கூட கிளம்பி வந்துட்டே அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிறவரை யார் காப்பாத்துவா? அதனால அவாவா தர்மத்தை விடக்கூடாது, குடும்பத்தை விடக்கூடாது, சுற்றாரை விடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய கடமையை விட்டு மீறக்கூடாது. ஆகினாலே நீ உன்னுடைய கடமையை பண்ணு. இதுவும் கை நீ உன் உறவை சேர்ந்த உன் உறவுக்காரர்களா எனக்கு உறவிடாதுன்னு ஆனா பிற்பாடு
பாகவத கைங்கரியத்துல பகவத் கைங்கரியம் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எவ்வளவு நம்ம சம்பிரதாயத்துடைய நுண்ணிய விஷயங்கள் இருக்கு. பாகவத கைங்கரியத்துல பகவத் கைங்கரியம் உண்டு. ஆனா பகவத் கைங்கரியத்துல பாகவத கைங்கரியம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆகினால நீ இங்க ஏன் ஒத்தனை காப்பாத்துறதுக்கு அவன் இருக்கான், லட்சுமணன் இருக்கான். அதனால எங்காரியம் நடந்துட போறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இங்க இருக்கவாளை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. அதனால இங்குள்ள கிளைகாவற்கு இசையாய் யார் உணர் இசையாய் நீ. அதனால நான் சொல்றேன், நீ அவசியம் என்னுடைய ஆజ్ఞையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, சம்பந்திகள் பரியந்தம் பகவான் ஆசை வைக்கிறான். தூரதத்தாபிமுக்கியம் தூரதத்தா ஆபிமுக்கியம்னு பகவத்யா இதுல பகவத்யான சோபானத்துல சுவாமி சாய்கிறார். தூரத்துல இருக்கவாளை பத்தி நாம போய் ரங்கனை சேவிக்கணும்னு நினைச்சா ஸ்ரீரங்கத்துல பெங்களூர்ல இருக்க நம்ம பத்தி அவன் யோசிக்கிறான் அப்படின்னு ஒன்று அர்த்தம். தூரத்துல நாம தூரத்துல அவனை சேவிக்கணும்னு நினைக்கும் போதே நம்ம மேல அவனுடைய பார்வை விழுந்துடுது. ஏன்னா அவனுக்கு தெரியும் நாம சேவிக்க நினைச்சிட்டு இருக்கான், பாலாஜி கிளம்புறான் அப்படின்லாம் அவனுக்கு தெரியுன்றது ஒண்ணும். தூரத்துல இருக்கும் போதே அவன் கண் பார்வை நம்ம மேல, நமக்கு அவன் விஷயத்துல ஒரு அபிசந்தி இருக்கிற பட்சத்துல தூரத்துல இருக்கும் போதே அவன் கண் பார்வை நம்ம மேல விழுதுன்றது ஒண்ணு. அல்லது தூரதத்த ஆபிமுக்கியம் தூரத்து உறவினர்கள் விஷயத்துல வைக்கக்கூடிய ஆபிமுக்கியம் அதை காட்டுறான் இங்க. அதாவதுதான் ஸ்ரீபாஷ்யத்துல மங்கள ஸ்லோகத்துல பாஷ்யகார் காய்ச்ச போது அகில போன ஜன்ம ஸ்தேம பங்காதிரீதே வினத விவித பூத புராத ரக்ஷைக தீட்சே. பல வகைப்பட்டு இருக்கிற பக்தி யோகத்தை பண்றவா, பிரபத்தியை பண்ணக்கூடியவா, அவ மனுஷாளா இருப்பா, பிராமணாளா இருப்பா, அதாவது வெவ்வேறு நிலையில இருக்கிறவாளா இருப்பா, அறிவுல உயர்ந்தவர்களாக இருப்பா, அறிவுல தாழ்ந்தவர்களாக இருப்பா. எவ்வளவு வித்தியாசம் இருந்தாலும் அப்படிப்பட்ட தன்னை பக்தி நிஷ்டர்களாகவோ பிரபந்தர்களாகவோ தன்னை வணங்கி இருக்கிறவர்களுடைய கூட்டத்தை காப்பதையே தனக்கு தீட்சையாக கொண்டிருப்பவன், விரதமாக கொண்டிருப்பவன் என்று அங்க வினத விவித பூதபுராத ரக்ஷைக தீட்சைன்னு பாஷிகார் பகுத்துவாங்க. அங்க வியாக்கியானம் சோத்துக்காச்சா இப்ப பக்த பிரபன்னாளுடைய கூட்டம்னு அர்த்தம் பண்ணாம அவ சம்பந்தப்பட்டவாளுடைய கூட்டவரையும் அர்த்தம் பண்ண. பூதபுராதனா பூத சம்பந்தி விராதா அப்படின்னு சொன்ன. அதாவது பக்தி யோக நிஷ்டால் பிரபன்னால் மட்டும் இல்ல, இப்படி தன்னை ஆசிரிச்சவாளுடைய உறவு பெற்றவர்களுக்காக சம்பந்தப்பட்டவர்களுக்காக அவர்கள் பரியந்தம் இருப்பவர்களை காப்பதிலே தீட்சை காப்பதையே தீட்சையாக பெற்றிருப்பவன் என்று வியாக்கியானம் பண்ண. அங்க பூத விராத சப்தம் தானே இருக்கு. பூத சம்பந்திகளுடைய விராத்தகா, பூத சம்பந்தி விராத்தகான்னு எங்க இருக்கு? அதாவது தன்னை வணங்கினவர்களுடைய சம்பந்தப்பட்டவர்களுடைய கூட்டம்னு எங்க இருக்கு? சப்தம் இல்லையே அப்படின்னு சொன்னா ராஜ பரிஷத்துன்ற மாதிரி. அதாவது ராஜ பரிஷத்துனா ராஜா மட்டுமா இருக்கான், ராஜா சம்மந்தப்பட்டவாலும் அங்க இருக்கா அப்படின்னு அர்த்தம். அப்போ பிராமண சமாஜம்னு சொன்னா அதுல இருக்கா மொத்த பேரும் பிராமணர்களுடைய சமாஜம். பிராமண சமாஜம் என்று சொன்னால் பிராமணர்களுடைய சமாஜம்னா இருக்கு. சமாஜம்னா கூட்டத்துக்கு பேரு. அறிவு உடையவர்களுடைய உயர்தினை சம்பந்தப்பட்டவர்களுடைய கூட்டத்துக்கு சமாஜம்னு பேரு. அறிவில்லாத மிருகங்களுடைய கூட்டம்லாம் சமஜம்னு பேரு. சமஜம் சமாஜம். சமஜம்னா அங்க அறிவில்லாத பிரதர் கூடியிருந்தா அந்த சமாஜம் இல்லை, அது சமஜம் ஆயிடும். அதாவது பசுக்களுடைய சமஜம்னு சொல்லணும். அப்போ சமஜம்னா அக்னி வஸ்துக்களுடைய கூட்டத்துக்கு சமஜம்னு பேரு. சமாஜம்னு பேரு அறிவுடையவர்களுடைய கூட்டத்துக்கு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்போ பிராமண சமாஜம் என்று சொன்னால் அதுல இருப்பா மொத்த பேர் பிராமணாளாக தானே இருப்பா. அப்போ அப்படி வினத விவித பூத புராதர்கள் என்று சொன்னால் பக்தி பிரவர்த்தி பண்ணவாளுடைய கூட்டம்னு தானே அர்த்தம் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டா, இந்த இடத்துல பதப்பிரயோகமானது ராஜ பரிஷத்து என்று ராஜசபை என்று சொன்னால் ராஜாவினுடைய சபை. அப்ப ராஜாவுடைய சபையில் இருப்பான் மொத்த பேர் ராஜா இருக்க மாட்டா, ஒரு ராஜா தான் இருப்பான். அமைச்சர்களும் மற்றவர்களும் தான் அங்க இருப்பார்கள். அப்போ இந்த பிராமண சமாஜம் என்பது போல இந்த மங்கள ஸ்லோகத்துல அர்த்தம் பண்ணக்கூடாது. சுதபிரகாசிகரே இவ்வளவு சாத்திருக்கார். பிராமண சமாஜம் என்பது போல இந்த இடத்துல அர்த்தம் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ராஜசபை என்பதை போல அர்த்தம் பண்ண வேணும். பிராமணர்களுடைய கூட்டம் என்று சொன்னா அதுல இருக்கா மொத்த பேரும் பிராமணாளா இருப்பா, மொத்தமா இருக்க மாட்டா. ஆனா ராஜசபை என்று சொன்னால் ராஜா மட்டும் இருக்க மாட்டா, ராஜா மொத்தம் தான் இருப்பான்.
ராஜாவோடு சம்பந்தப்பட்டவர்களுடைய சபை என்று அர்த்தம். ராஜசபைனா ராஜாக்களுடைய சபைன்னு அர்த்தம் பண்ணா பிராமண சமாஜம் என்று சொல்ல போலே ராஜசபை என்பதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. பிராமண சமாஜத்துல எல்லாரும் பிராமணா இருந்தால்தான் பிராமண சமாஜம் ஆகும். ஆனால் ராஜசபையில மொத்தத்தோட யாருமே ராஜா இருக்க மாட்டா, அதுக்கு ராஜசபைன்னு பேர். அப்போ ராஜாவினோடு ராஜசபை என்கிற சொல்லுக்கு எப்படி அர்த்தம் பண்றோம்? ராஜாக்களுடைய சபைன்னு அர்த்தம் பண்ணல, ராஜாவோடு சம்பந்தப்பட்டவர்களின் சபை என்று அர்த்தம் பண்றோம். அப்போ ராஜசபை என்பதுல சம்பந்தப்பட்டவர்களின் என்கிற சொல்லு இல்லை. ஆகினால அப்படி இருந்தாலும் என்ன சொல்றது, ராஜசபை என்று சொன்னால் ராஜா ராஜா அல்லாதவருடைய கூட்டம் என்று அர்த்தம் ஆகுது. அப்படித்தான் இந்த மங்கள ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணோம். ஏன்னா மேல இந்த பிரமாணம் இருக்கு, அந்த பிரமாணத்தெல்லாம் எடுத்துக்காட்ட இந்த இடத்துல சிவபிரகாசிகளை எடுத்துக்காட்ட எப்படி பகவான் பக்தியோக நிஷ்டாளுடைய வம்சத்துக்கு அனுகிரகம் பண்றான், பிரபன்னாளோட சம்பந்தப்பட்ட தன் ஆசிரியவாளுடைய சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் அவன் எப்படி அனுகிரகம் பண்றான், இதுக்கு பல பிரமாணங்கள் இருக்கு. அந்த பிரமாணத்தெல்லாம் எடுத்து காட்டுற. அதனால அதையும் காட்டுறதுக்காக இப்படிப்பட்டவன் பகவான். குகன் தான் நமக்கு, குகனோட தான் தோழமை, குகனாச்சு, மற்றவரை பத்தி நமக்கு என்ன அப்படின்னு பகவானுக்கு இல்லை. குகனோடு சம்பந்தப்பட்டவர்களிடத்திலையும் பகவானுடைய ஆசை, அந்த தூரதத்த ஆபிமுக்கியம் அப்படின்னு சுவாமி தேசிகன் பகவத்யான சபாத்தை சாச்சா மாதிரி அந்த ஆபிமுக்கியம் தன் ஆசிரியவாளுடைய சம்பந்தப்பட்டவர்கள் வரை செல்லக்கூடியது என்பதை காட்டுவதற்காக அங்குல கிளைகாவுக்கு அமைதியின் உடனும்பி இங்குல கிளைகாவுக்கு யாருள்ள விஷயாயினி, அங்குல கிளைகாவிற்கு அயோத்தியில் என்னுடைய சுற்றத்தை காப்பதற்கு அமைதியின் உடன் பரதன் என்று சொல்லலாம், எத்தனையோ சப்தம் போட்டுக்கலாம். அப்படி விட்டு உம்பி என்பின்னு சொல்லுறான். அங்குல கிளைகாவிற்கு உடன் எம்பி, என் தம்பியான பரதன் அங்க இருக்கான்னு சொல்லியிருக்கலாம், சொல்லல. அங்குல கிளைகாவிற்கு அமைதியின் உடன் உம்பி, உன் தம்பியான பரதனை அயோத்தியில் இருக்கக்கூடிய என் சம்பந்தப்பட்டவர்களை காப்பதற்காக வைத்திருக்கிறேன். இங்குல கிளைகாவிற்கு சிங்கிபேரபுரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சுற்றத்தவர்களை காப்பதற்கு காவற்கு யார் உலர், நீ என்னோட வகுத்தா, கைகிரம் வகுத்தா, இவாளை யார் காப்பாத்துவா? இசையாயினி. அதனால சம்பந்திகள் வரை நான் விடமாட்டேன். நாளை இதுவும் கைங்கரியம் தான், நீ இங்க இருந்தாலும் கைங்கரியம் தான். அங்க இவனை சொன்ன பொழுது, விபீஷனை சொன்ன பொழுது அவனும் கூட கிளம்புறேன்னா, இந்த பெருமாளுக்கு ஜாதகத்துல தம்பிகள் இருக்காங்க. தம்பிகள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, எந்த தம்பிகளும் ஒரு விதத்துல பெருமாள் சொல்றதை கேட்க மாட்டான். ராஜ்யம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டான். பரதனா ராஜ்யம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டான், விபீஷனா ராஜ்யம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டான். இது மாதிரி இவனா திரும்பி கூடவே வரேன் அப்படின்னு சொல்லுவா. அதனால எல்லாரும் விரக்தாள். அதனால என்ன சொல்றேன்னா, அங்க நீ லங்கை ஆள்றது என்ன என் கைங்கரியம் இல்லைன்னு நினைச்சிருக்கியா அப்படின்னு பெருமாள், அதுவும் கைங்கரியம் தான். அதனால அந்த தேசத்தை தூய்மையாக்கி கெட்டவனிடத்துல இருந்து நல்லவன் கையில மாத்தி அங்க இருக்கிற ஜனங்களுக்கு நல்வழிப்படுத்துவது ஒரு கைங்கரியம் தான். அதனால ஏன் நியமனம் நீ வாங்கிக்கோ அப்படின்னு விபீஷணனை போர்ஸ் பண்ண பெருமாள். அது மாதிரி இங்க குகனையும் இங்கே நில்லுன்னு சொல்ற இடத்துல இங்குட கிளைகாவிற்கு யார் உடல் இசையாயினி, உன் கிளை எனதன்றோ, இனிமேல் உன்னுடைய சம்பந்தப்பட்டவரெல்லாம் அப்படி இல்லாட்டா எனக்கு உனக்கு இருக்கிற தோழமையில கொத்தை இருக்குன்னு அர்த்தம். உன்னுடைய மனுஷால என் மனுஷாலாக நான் நினைக்காத வரை உன் விஷயத்துல எனக்கு இருக்கக்கூடிய தோழமையில ஏதோ குறை இருக்கு என்று அர்த்தம். ஆகினால உன் கிளை எனதன்றோ, உன் துயர் உணலாமோ, ஒன்ன சேர்ந்தவா இனிமேட்டு கஷ்டப்படுறத என்னால ஏற்றுக்கொள்ள முடியுமோ, என் கிளை இதுக்கா. ஆகினால என்னுடைய சம்பந்திகள் தான் இங்க இருக்கிறவாள்லாம், இதை நீ காப்பாயாக என்று ஏவலின் இனிது என்றான். ஆகினாலே என் ஏவல் என்னுடைய கட்டளை, இது அங்கேருந்து எடுத்திருக்கான். ஆக்சுவலா இங்க நீ இங்கேயே இருப்பா வாண்டா பார்த்துன்னு சொன்னதாகத்தான் ரொம்ப சுருக்கமாகத்தான் முதல் நூல் இருக்கு. சாசிதத்துவம் சுகுத்வேன காரியந்தே மமசாதனம் பிரஜா சம்ரக்ஷ தர்மேன நோத்தரம் பத்து மருகசி என்று விபீஷணிடத்துல சொன்ன அந்த சொற்றொடரை எடுத்து இங்க பதிச்சிருக்கான் கம்பன். என் கிளை இது காவென்று ஏவலின் சப்தம் விபீஷனை பார்த்து சொன்ன சப்தம் அங்க முதல் நூல்ல. சாசிதத்துவம் சுகுத்வேனா காரியந்தே மமசாதனம் பிரஜா சம்ரக்ஷ தர்மேனா, அங்க பொதுவாக ஜனங்களை காப்பாத்துன்னு இருக்கு, இங்க கிளைய காப்பாத்துன்னு பதப்பிரயோகம் மாத்திருக்கான். இது ஆழ்வார் பாசுரத்தால் தாக்கத்தால மாத்திருக்கான். அதனால என் கிளை இதுகாவன்னு ஏவலின் இனிது என்றான் என்று சொன்னா. அதனால இப்ப என்ன பண்றேன்னா, ஒரு பாசுரம்
இந்த இடத்துல 4 பாசுரம். 4 பாசுரத்துல ஒரு பாசுரம் அப்படியே முழு அர்த்தத்தை கலியனுடைய ஏழை இந்த பாசுரத்தை முழு அர்த்தத்தையும், அடுத்த பாசுரம் அந்த அன்புடைய தோழன் என்பது உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்கிற பாசுரத்தையும், அடுத்தது உம்பி எம்பி என்பதற்கு 2 பாசுரம். அங்க உம்பி எம்பி என்பது ஜாத்திய வசனமாக கொள்ள வேண்டும். இதனால என்ன தெரியுது, இளைய பெருமானும் உன் தம்பி, பரதனும் உன் தம்பி என்று சொன்னதுனால பரதனுக்கும் முன்பு பெருமாள் இவனை சேர்த்திருக்கார் என்பது தெரியுது. அர்த்தாத்து சத்ருக்னனுக்கு நீ தமையனாயிட்டாய் என்று தெரியுது. இப்படி ஒரு பாசுரத்தை இத்தனை பாசுரமாக இவன் மாத்திருக்கான். அதனால ஏறக்குறைய 10 பாசுரமா கலியனுடைய ஒரு பாசுரத்தை அவன் மாத்திருக்கான்றது தெரியுது. இது மாதிரி இன்னும் பல இடங்கள்ல கலியனுடைய ஸ்ரீசூக்தியுடைய தாக்கம் கம்பனிடத்துல இருக்கு. ஒரு சில பாசுரங்களை இப்போ விஞ்ஞாபனம் பண்றேன். இது தவிர நாம மீதி பாசுரங்கள்லாம் இப்படி சொல்லிட்டே இருந்தா இதுவே 7 உபன்யாசம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கலியனும் கம்பனும் சொல்லிட்டே இருந்தா இதுவே தொடர்ந்து இருக்கோம். எப்படியும் கலியனுடைய ஒளிமாலைன்ற இந்த சீரியல்ல மேல ஒவ்வொரு 10 பாசுரத்தை ஒவ்வொரு உபன்யாசமா பண்ணலான்ற போது அந்த இடத்துல மீதி இருக்கிற விஷயத்த விரிவா பார்ப்போம். அதோட அகலிகை படலத்துல ஒரு பாட்டு அங்க இதுல பார்க்கடலை கடைஞ்சது சொல்றான். அங்க கலியனுடைய ஸ்ரீசுக்தியை வச்சுட்டு அவன் பாட்டு எழுதுனா, கலியனுடைய ஸ்ரீசுக்தி 1000 குன்றம் ஒன்று மத்தாக மாசுணம் அதனோடும் அளவி 1000 பௌவம் பகடு விண்டலர படுதிரை விசும்பிடை படர சேயிரு விசும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தாமுடன் திசைப்ப 1000 தோளால் அலைகளல் கிடைந்தான் அரங்கமா நகர் வந்தாரே. அதுவும் ஸ்ரீரங்கத்து பாசுனா அங்க 1000 குன்றம் ஒன்று மத்தாக மாசுணம் அதனோடும் அளவி, பெரிய மலை மந்தர மலை, அதை மத்தாக ஆக்கி மாசுணம் வாசுகிய அதோடு அதுவே அளவினா சுற்றி என்ற அர்த்தம். 1000 பௌவம் பகடு விண்டு அலற, அதுலேருந்து எழக்கூடிய ஓசை, கடையும் போது எழக்கூடிய ஓசை இருக்க பகடுனா யானை, விண்டு அலற யானை பிடிறா மாதிரியாக ஓசை கேட்டுது. அந்த தயிர் கடையும் போது ஓசை எழறத தயிரவன் கேட்கலையோன்னு யோசிக்கிறா. அங்க பார்க்கறத கடைஞ்ச பொழுது எழுந்த ஓசை எப்படி இருக்குன்னா யானை பிளிர்ற ஓசை மாதிரியாக இருக்கு. அப்படி 1000 பௌவம் பகடு விண்டு அலற படுதிரை விசும்பிடை படர, அப்படி படுதிரான திரையானது ஆகாசத்தை தொடும்படியாக வளர சேயிரு விசும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தாமுடன் திசைப்ப, ஆகாசம் இந்த தேவதைகள் எல்லாம் பார்த்து வியக்கும்படியாக 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கமா நகரவந்தானே. 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கமா நகரவந்தானே. இப்படி அன்றைக்கு 1000 தோள்களோடு அலைகடலை கடைந்தவன் அரங்கமா நகரத்திலே அமர்ந்திருக்கிறான். உட்கார்ந்துக்கான அர்த்தம் இல்ல, சயனத்தின் கோலத்துல பெருமாள் இருக்கிறதுனால நித்தியவாசம் பண்ணுகிறான். அப்படி அங்கு 1000 தோளால் அலைகடலை பார்க்கடலை கடைந்தவன் அரங்கமா நகரிலே நித்தியவாசம் பண்ணுபவன் என்று சாதிருக்க. 1000 தோளால கடைஞ்சதாக சொல்லியிருக்க. புராணங்கள்ல அப்படி இல்லை. புராணங்கள்ல ஆமையாக பகவான் இருந்தார். அதுக்கப்புறம் மோகினி அவதாரம் பண்ணார். அந்த ஒரு பார்க்கடல்ல அமுதம் கடைஞ்சு முடியறதுக்குள்ள பல ரூபத்தை பகவான் இதுவாக இருந்த, கீழே ஆமையாக இருந்த, அதுக்கப்புறம் மோகினி அவதாரம் பண்ணார். அவாக்கு சேர்ந்து அமுதத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு. இவாளால கடைய முடியாத போது 2 பக்கமும் தான் ஒரு ரூபத்தை தரிச்சுட்டு இருந்த. அதை புராணங்கள் எப்படி சொல்றது, ரூபேன அந்நேன தேவானா மத்தியே சக்கர கதாதரா சகர்ஷ நகராஜானம் தைத்திய மத்தியே அபரேனச்சா. இவா அதை கொண்டு வந்து, அதாவதுதான் ஆழ்வார் சாட்சியர் அரங்கனே, அதுவும் ரங்கன் பாசுரம். ஆக்சுவலா எல்லா பாசுரமும் ரங்கன் பாசுரமா இருக்கு. அரங்கனே தரங்கநீர் கலங்க அங்கு குண்டு சூழ் மரங்கள் தேய மாநிலம் குழுங்க மாசுணம் சுழாய் நெருங்க நீ கடைந்த போது நின்ற சூரர் என் செய்தார் குரங்கையாள் உகந்த எந்தை கூறு தேர வேறிதே. நீ பண்ற காரியத்துக்கெல்லாம் யாரோ பேர் வாங்கிட்டு போறா, இது எனக்கு பிடிக்கல. ஒரு சிலர் இருப்பா,
நமக்கு காரியம் ஆனா சரி, யாருக்கு பேர் வந்தா என்ன அப்படின்றத பத்தி எவ்வளோ நிறைய நல்ல காரியம் பண்ணுவா. ஆனா அந்த பேர் வெளில வர வேண்டாம், அந்த நல்ல காரியம் நான் தான் பண்ணேன்னு பேர் வர வேண்டாம்னு சாத்திகாலா அது எத்தனையோ டொனேஷன் பண்ணுவா. ஆனா என் பேரை போடாதோ அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி இருக்காது. அது மாதிரி என்ன அநியாயமா இருக்கேன்ற திருமணிசியா இருப்பார். உன்னை பார்த்து நிறைய நாளா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு ரங்கா, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நிதானமா இரு. நான் எத்தனையோ சந்தேகத்தெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். திருச்செந்தபுரத்துல நிறைய கேள்வி கேட்கிறேன் திருவா. ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசணும்னு நாயே கிடைக்கிறேன். பொறுமையா எனக்கு ஒவ்வொன்றா பதில் சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொன்றா கேள்வி கேட்கிறேன். கூறு கூறு எனக்கு கூறு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. நீ பண்ற காரியத்துலாம் யார் யாரோ பேர் வாங்கிட்டு போறாளே, இது நியாயமா, இது கொஞ்சம் பதில் சொல்லு அப்படின்னு கேட்கிறேன். அரங்கனே கூறு, தேரவே கூறு, ஆனா ஸ்பஷ்டமா பதில் சொல்லணும் நீ எனக்கு. ஆனா பாசனத்துல பதில் கிடையாது. அப்படின்னா இவர் கேட்கிற அப்படின்னா பகவான் அப்படிப்பட்ட குணவான்றதை காட்டுவதற்காக பாசுரத்தை அவ்வளவு அழகா இருக்க. அரங்கனே தரங்கநீர் கலங்க அன்று துண்டுசூழ் மரங்கள் தேய குலுங்க மாசுனம் சுழாய் நெருங்க நீ கிடைந்த போது நின்ற சூரர் என்ன செய்தார். இங்க பக்கத்துல நின்றுந்தால சூரான்னு பேர் வச்சுட்டு கஷ்டம் பார்த்தா லோகத்துல தேவதைகளும் அசுரர்களும் பார்க்கடல் கடைஞ்சான்னு பேரு அவளுக்கு வந்துருக்காங்க. யாராவது லோகத்துல பார்க்கடல் கடைந்தார்கள்னா யாரு? தேவதைகளும் அசுரர்களும் கடைந்தார்கள் தான் சொல்றா. பெருமாள் கடைஞ்சாரு யாரும் சொல்ல மாட்டேங்கிறா. அங்க நின்றுந்தவா என்ன பண்ணா, ஒரு மாட்டு பொண்ணும் நிறைய காரியம் பண்ணுவோம். சாத்ததறிக்கு இன்னொருத்தி வெறும குறுக்கு நெடுக்க போயிட்டு பேர் வாங்கிப்போம். கடைசியில சாய்க்கிறதுக்கு வந்துருவோம், இலையில சாதம் சாய்க்கு வந்துருவோம். கடைசியில பிராமணாதம் சாப்பிடுவா என்ன நினைப்பா, ஓஹோ இந்த பொண்ணுதான் எல்லாம் பண்ணிட்டு போல இருக்குன்னு நினைப்பா. அவ காசாலேருந்து எழுந்து மொத்தத்தையும் பெரிய மாட்டு பொண்ணு பண்ணது தெரியவே தெரியாது. ஏன்னா அவ கலிப்புனுக்குள்ளே எல்லா காரியம் பண்ணிட்டா. இவ கொண்டு வந்து சாத்திட்டு பேர் வாங்கிட்டு போடுவோம். அது மாதிரியாக நின்ற சூரன் என் செய்தார். அவ மலையை தாங்கி பிடிச்சாளா, மலையை கொண்டு வந்து போறதுக்கு சக்தி இருக்குதா, கருடன் கொண்டு வந்து போட்ட. அப்புறம் அது சாயாத இருக்கிறதுக்கு அவ என்ன பண்ணா, கீழே ஆமையா இருக்காளா. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, அவளுக்கு கொஞ்சம் கூட அசையவே நின்ற மத்து. அப்ப நீ என்ன பண்ண, ரூபேனான்யேன தேவானா மத்தியே சக்கர கதாதரா சக்கரஷா, ஒரு ரூபத்தை எடுத்தது தேவதைகளோட தேவதை ரூபத்தை எடுத்துட்டு நாம என்ன பண்ணுவோம், யாராவது வேலை பண்ணிட்டு இருக்கா, அது வேலை பண்ண முடியல, அவருக்கு கைதாகலைன்னா நகரு, உனக்கு ஒரு பைசாக்கு நீ பிரயோஜனம் இல்லை, நகரு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னு நீ சொல்லல. நீ தேவதைகளுக்கு நடுவுல தேவதை யார ஒரு தேர் வரம் பிடிச்சி இருக்கிறா அப்படின்னா யாரு மகிஷா தெரியாது. ஏன்னா ரதோத்சவத்துக்கு அக்கம் பக்கம் கிராமத்துல இருந்து எங்கெங்கயோ வெளியூர்ல இருந்துலாம் மகிஷா வந்திருப்பா. பக்கத்துல இருக்கா யாருன்னு நமக்கு தெரியாது. அது மாதிரி என்ன பண்ணா, இப்ப இத்தனை பேர் சேர்ந்து இருக்கிறதுல யார் என்னன்னு தெரியுமா, தெரிய போறது இல்லை. அதனால பெருமாள் என்ன பண்ண, தேவதை பக்கத்துல தேவத ரூபத்துல ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வாசுகியை பிடிச்சா, அசுரால் பக்கத்துல அசுரால் மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வாசுகி பிடிச்சிருக்கான். அப்போ ஒரே க்ஷணத்துல இந்த பக்கம் ஒரு ரூபம், அந்த பக்கம் ஒரு ரூபம், கீழே ஆமையா ரூபம், அப்புறம் மோகினி அவதாரம், இவ்வளவு அவதாரத்தை பண்றீங்க. அதாவது சைமல்டேனியஸா இத்தனை அவதாரம், ஒரு அவதாரத்துக்குள்ள அத்தனை அவதாரம் நடந்திருக்கு. அதனால அப்போ அதாவது ஒத்தனை பல வேஷத்துல நடிக்கிற மாதிரி நீ பண்ணிருக்க. நடிக்கிற நீ உண்மையா காரியம் பண்றீங்க. ரூபேனான்யேன தேவானா மத்தியே சக்கர கதாதரா சகர்ஷ நகராஜானும் தைத்திய மத்தியே அபரேனச்சா, தைத்திய மத்தியத்துல வேற ஒரு ரூபத்தோட. அப்படி பார்த்தா கூட என்ன ஆகும், 2 கைனா 4 கை தான் ஆகும். 2 பக்கத்துல பெருமாள் 2 ரூபம், இந்த பக்கம் ஒரு ரூபம், அந்த பக்கம் ஒரு ரூபம். அப்ப கடைசியில பார்த்தா அத்தனை பேர் இழுத்ததுல ஆகல. இந்த பக்கம் ஒரு ரூபத்துல பகவான், அந்த பக்கத்துல ஒரு ரூபத்துல பகவான் இருந்து ஆக்சுவலா பகவானாலதான் இழுக்கப்பட்டிருக்கு. மீதி மற்றவாளால இழுத்ததால அந்த மந்திர மலை அசையல, பெருமாளாலதான் அசைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நின்ற சூரன் என் செய்தார் குரங்கையாடு கந்த எந்தை கூறு தேர வேறு. அதுக்கப்புறம் நான் அதுக்கு விசேஷம் கருத்துடை வெளி சாட்சியா திருமதி ஆழ்வார். பெருமாள் குரங்குகள் மலையை கட்டி இதுவ பிடிச்ச கட்டினா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற. ஒவ்வொரு அவதாரத்திலுமே நீ பேரை மத்தவாளை கொடுக்குறிய, இந்த விஷயத்தை பத்தி சொல்லுன்னு சொன்னேன். அது மாதிரி ரூபேனான்யேன தேவானாம் மத்தியே சக்கர கதாதரா சகர்ஷ நகராஜானும் தைத்திய மத்தியே அபரேனச்சா என்று சொல்லுது. அப்படி பார்த்தா 2 4 கையா தான் இருக்கும். 1000 கையோட பெருமாள் கடைஞ்சான்னு எங்கேயும் எந்த புராணத்திலையும் இல்லை. அப்போ இந்த பக்கம் 2 கை, அந்த பக்கம் 2 கை, 4 கையோட கடைஞ்சான்னு தான் சொல்லலாம். அப்படி இருக்குச்சே இந்த 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் என்று இவர் சாட்சிருக்கார். யாரு? கலியன் சாட்சிருக்கார். திருவரங்கத்து பாசுரத்துல சாட்சிருக்கார். அது எப்படி நிர்வாகம் பண்றது? புராணத்துல
இதிகாசத்துல இல்லாம இவர் 1000 தோளாக கடைஞ்சான் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ரூபம் எடுக்கிறானே அவன் 500 தோளோடவும், அந்த பக்கம் ஒருத்தன் பெருமாள் 300 ரூபம் எடுக்கிறானே அசுரால் பக்கம், அப்போ ஒரு 500 கையோடும் தோளோட ஒருத்தனா இருந்து கடைஞ்சான்னு எங்கேயும் புராணத்தில் இல்லை. அவனும் என்ன பண்றான், நீங்க எல்லாரும் நகருங்க, நான் இருக்கிறேன் சொல்லல பெருமாள். அவளுக்கும் தெரியாத, அதாவது நம்மோட ஒரு தேவதைன்னு நினைச்சதுக்கா பெருமாளை இங்கிருந்தவா, தேவதை பக்கம் இருந்த பெருமாளை நம்மோட அவனும் ஒப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. தைத்தியால் பக்கத்துல இருந்த பகவான நம்மோட அவனும் ஒப்பேன் அப்படின்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. அப்போ இவன் கணக்கு 500 கையோட கடைஞ்சிருந்தான் அப்படின்னு சொன்னா 2 பக்கமும் அவளுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். அப்படி இல்லாத இருக்குச்சு, புராண இதிகாசத்துல இல்லாத இருக்கும்போது கலியன் மட்டும் 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுட்டு அது பெரியவாச்சாமல்ல வியாக்கியானம் பண்ண, 4 தோள் கொண்டு வியாபரித்தபடிதான் 1000 தோள் கொண்டு வியாபரித்தான் என்னெல்லாம் படியா ஆயிட்டு. அவர் 1000 தோள்றது அப்படியே லிட்டரலா அர்த்தம் பண்ணக்கூடாது ஆழ்வார் பாசனத்துல. அப்ப லோகத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா வாய் பெருசு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அந்த பொண்ணுக்கு வாய் பெருசு அப்படின்னா வாயாடின்னு அர்த்தம் இருக்கு. வாய் பெருசுனா வாய் பெருசா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அவனுக்கு கை நீளம் அப்படின்னு சொல்றான். லோகத்துல கோபம் வந்து யாரு பார்த்தாலும் கையை ஓங்குவா. அவனு சிலர் வாய் பேசாது, அதிகம் கை பேசும். ஏதாவது கோபம் வந்து உடனே கையை ஓங்கினாதான் என்ன பண்றா, அவளுக்கு கை நீளம் அப்படின்னு சொல்றான். கை நீளம்னா மற்றவாளுக்கு கை நீளம்னு அர்த்தம். ஐயோ அந்த பொண்ணு வாயாடின்னு சொல்றதுக்கு பதில் அந்த பொண்ணுக்கு வாய் பெருசு அப்படின்றா. வாய் பெருசுன்னு அர்த்தம் அப்படி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 1000 தோளால பண்ணா என்ன காரியம் நடக்கும் அந்த காரியத்தை பகவான் பண்ணா அப்படின்னு அர்த்தம். 1000 தோளுக்கு ஒருத்தன் எனக்கு லோகத்துல கூட சொல்றோம், யாராவது ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணதுக்கு முன்னாடியே மேல 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 காரியத்தை அவளை லோட் பண்ணா என்ன சொல்றா, எனக்கு இருக்கிறது 2 கை தானே, எனக்குன்னா 1000 கையா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படின்னா அர்த்தம் இருக்கிற 2 கையை வச்சிருந்தானே நான் காரியம் பண்ண முடியும்னு சொல்றா. அப்போ ஒரு சிலர் என்ன பண்றா அப்படின்னா நிறைய காரியம் பண்ணா, ஐயோ அவ பம்பரமா சுத்துவா, அவளுக்கு பல கைகள் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அர்த்தம் அதிக கை இருந்து ஒருத்தர் காரியம் பண்ணா எவ்வளவு காரியம் பண்ணாலும் அந்த காரியத்தை பண்ணுவான்னு அர்த்தம். அது மாதிரி 4 தோள் கொண்டு வியாபரித்தபடிதான், அதாவது 4 தோளை கொண்டு நீ அந்த அமிர்தமதனை கடைஞ்சி பண்ணாலும் 1000 தோல் இருக்கு பண்ணா எப்படி அந்த மந்திரம் சுத்துமோ அது மாதிரி சுத்தினால 1000 தோல் கொண்டு கடைஞ்சதுக்கு சமம் என்று அர்த்தம். அதனால 4 தோல் தான் புராண பிரகாரம் தான் அர்த்தம் பண்ணணும். இவர் ஆழ்வார் என்ன சொல்றேன்னா அது 4 தோளால கடைஞ்சா மாதிரியே இல்லை, 1000 தோளால கடைஞ்சா மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இப்பெல்லாம் ரதோத்சவம்னா என்ன பண்றான், புல்ரோசரை கொண்டு வந்து இழுத்துன்னு வந்துடுறான். மனுஷாலாம் கல்பரார்த்தி பண்ணி நின்று கையை கட்டிட்டு பார்த்துருக்கா. ஒரு சில ஊர்களில் தான் இன்னும் அவ கைங்கரியமா நடக்கணும்னு நடக்கிறது. முடியாத போது அது கூட என்ன பண்ணலாம், ஜனங்கள் இருக்கணும், முடியாத போது புல்ரோசரை கொண்டு வந்து பண்ணணும். ஏன்னா அது கைங்கரியம். அதனால அதை விட்டு வேணும்னா ஆரம்பத்திலேயே புல்ரோசரை கொண்டு வந்துடுறா. அப்படி பண்ணக்கூடாது. ஆனா இப்ப என்ன பண்றா, எல்லாரும் கையை கட்டிட்டு. அப்போ ஒரு புல்ரோசர் வந்து 1000 பேர் இருக்க வேண்டிய தேவைன்னா 2000 கைக்கு சமமா இருக்கு ஒரு புல்ரோசர். அது மாதிரி ஆழ்வார் காட்சிருக்க புராணத்தை மீறி சாதிக்கிறாரு பெருவாச்சாம்பிள்ள அங்க வியாக்கியானம் பண்ணிருக்க. 4 தோள் கொண்டு வியாபரித்தபடிதான் 1000 தோள் கொண்டு வியாபரித்தான் என்னலாம் படியா ஆயிட்டு என்று சொல்லுங்க. இது அப்படியே அகலிகை படத்துல இந்த ஸ்ரீராம மதன் சொல்ற இடத்துல இவனும் அவரிடத்திலிருந்து எடுத்துட்டு திரள்கொள் ஆமையாய் முதுகில் மந்தரம் தெரிய விரல்கொள் 1000 தடக்கைகள் பரம்பி மீவலிப்ப மரநிலா முனி வெகுளியின் மடிந்தனவரவே அறநிலார் மனத்தரை இல்லா நெடுந்தகை அமைத்தான் என்று பாட்டு எழுதுறான். திரள்கொள் ஆமையாய், அதாவது வலு ஆற்றல் கொண்ட ஆமையாக முதுகில் மந்தரம் திரிய கிடந்த இந்த பாசுரத்துல இருக்கக்கூடிய இந்த அகலிகை படலத்துல இந்த க்ஷீராப்தி மதனத்தை கம்பன் சொல்ற பாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை சொற்களும் கலியனுடைய ஸ்ரீசுக்தியில பார்க்கலாம். மந்தரம் திரிய முதுகில் திரிந்து சுழல கிடந்து துயிலும் அருவர என்ன தன்மை அடலாமையான திருமால் நமக்கு ஓரரணே. அந்த இடத்துல திரிய என்கிற சப்தத்தை கலியன் பயன்படுத்திருக்க. கலியன் பாசுரத்துல இருந்து எடுத்திருக்கான். முதுகில் பறந்து சுழல கிடந்து திரியும் கலியன் பாசுரம். அந்த முதுகில் மந்தரம் திரிய திரள்கொளாமையாய் முதுகில் மந்தரம் திரிய விரல்கொள் 1000 தடக்கைகள் பரம்பி
இங்க என்ன பண்றா, பலம் கொண்ட 1000 தடக்கைகளாலே கடைந்து என்று சொல்றான். அப்ப புராணத்துல, விஷ்ணு புராணத்திலேயோ எந்த புராணத்திலயும் 1000 கை சொல்லல, 4 கை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவன் 1000 கைன்னு சொன்னது இந்த திருவரங்கத்து பாசுரம். 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் என்பதிலேருந்து எடுத்துட்டு இருக்கான். விரல்கொள் 1000 தடக்கைகள் பரம் விமி வலிப்ப மரநிலா மாமுனி வெகுளையன் அறத்தோடு இருக்கக்கூடிய கோபம் கொண்ட துர்வாச முனியுடைய கோபத்தினாலே மறைந்து போன வஸ்துக்களை எல்லாம் திரும்ப பெறுவதற்காக பகவான் 1000 கைகளாலே ஆமையாக இருந்து முதியிலே மந்திரமலையை சுமந்து கொண்டு 1000 தடக்கைகளாலே அலைகடலை கடைந்தான் என்று கம்பன் எழுதுறான். இதுல இருக்கக்கூடிய சப்தம் முதுகில் தெரிய விரல்கள் 1000 தடக்கைகள் பரம்பி மீ வலிப்ப மரநிலா முனி வெகுளியின் மடிந்தன வரவே அறநிலா கடைசியில சொன்னான். கடைஞ்சவன் யார் என்று சொன்னா, அறநிலார் மனத்து அடையலா நெடுந்தகை அமைத்தார். தர்மத்துல சிந்தை இல்லாதவர்களுடைய மனதிலே வசிக்காத நெடுந்தகை. இந்த நெடுந்தகை என்கிற சப்தமும் கலியனுடைய சப்தம். பகவானை சொல்லும் போது நெடுந்தகை என்கிற சப்தத்தை கலியன் பயன்படுத்துவார். அறநிலார் மனத்து அடையலா, தர்ம சிந்தை இல்லாதவர்களுடைய மனதிலே சென்று சேராத எம்பெருமான் அவன் நெடுந்தகை. நெடுந்தகைனா மகா கிருபாலு அப்படின்னு அர்த்தம், அதிகமான கிருபாலு என்ற அர்த்தம், கருணையினுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடியவன். ஆகையினால் தகை, நெடுந்தகை. இந்த நெடுந்தகை என்கிற சொல்லும் இவருடைய சப்தம், கலியனுடைய சப்தம். நிறங்கிழந்த நெடுந்தகையை, நிறங்கிழந்த பெருஞ்சோதி நெடுந்தகையை நினையாதார் நீசர்தாமே. பழைய காலத்துல நம்ம கிருபையினாலே வயத்துல வைத்து காப்பாத்தின பகவானாகிற பகவான் அவன் எப்படிப்பட்டவன்? நெடுந்தகை கிருபாலு, அதிக கிருபையை உடையவன். நெடுந்தகையை நினையாதார் நீசர்தாமே. இந்த லோகத்திற்கா யாரும் பகவான ஒரு க்ஷணம் கூட நினைக்காம பழைய காலத்துல நம்ம வயத்துல வச்சிருந்து இருக்கு இந்த கர்ண கலையபுரங்களை கொடுத்த எம்பெருமானை நினைக்காதவர்கள் எல்லாம் நீசர்தாமே அப்படின்னு சொல்ற இடத்துல நெடுந்தகைன்ற சப்தம். அப்போ இந்த பாசுரத்துல அகலிகை படத்தினுடைய பாசுரங்களுடைய சொற்கள் பல கலியனுடைய சொற்கள். அதுவும் குறிப்பாக இதே சரித்திரத்தை சொல்லக்கூடிய இடத்துல நெடுந்தகை என்கிற சப்தம், நெடுந்தகை என்கிற சப்தம் மற்ற ஆழ்வார் யாரும் பயன்படுத்திருக்கா தெரியல, இவர் மட்டும்தான் பயன்படுத்திருக்கார். நெடுந்தகை என்கிற சப்தம், அதோட 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் என்ற சப்தம், இப்படி சப்தத்தை பயன்படுத்தியிருக்கான். அதனால இந்த 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் என்பதும் புராண இதிகாசத்துல இல்லாது கலியனிலிருந்து எடுத்து அவன் பயன்படுத்தியிருக்கான். அத மாதிரி உருகு காதலின் தடை கொண்டு மழை வண்டு ஓச்சி முருகு நாறு செந்தேரினை முழைந்து நின்னும் வாங்கிய பெருகு சூழிலம் பிடிக்கு ஒரு பிறை மறுப்பு யானை பருகவாயினில் கையில் அழிப்பது பாராய். பெருமாள் பிராட்டியமாக சித்திரகூடத்துல நடக்கிறா. அங்க என்ன பண்றது, ஒரு ஆண் யானையானது உருகு காதலின் தழை கொண்டு மழலை, அங்க இருக்கக்கூடிய ஒரு தழையை பறிச்சு தழை கொண்டு மழலை வந்து ஓச்சி, மழலை போன்று மழலையுடைய குழந்தையினுடைய மழலை பேச்சு போலே இருக்கக்கூடிய ரீங்காரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வண்டுகளை ஓட்டி, ஒரு தேனடையில ஒரு குகை இருக்கு, குகையில ஒரு தேனடை இருக்கு. அந்த தேனடையில வண்டுகள் குழந்தைகளுடைய மழலை ஒளியில ரீங்காரம் எடுத்து கொண்டிருக்கு. இது அந்த வண்டுகளை ஓட்டிட்டு அந்த தேனடையிலிருந்து தேனை எடுத்து தன்னுடைய கர்ப்பமாயிருக்கிற பெண் யானைக்கு ஆண் யானை கொடுக்கிறது அப்படின்னு வர்ணிக்கிறான். உருகு காதலின் தடை கொண்டு மழலை வண்டு ஓச்சி, மழலை வண்டை ஓச்சி, அந்த மழலை ரீங்காரம் விடக்கூடிய வண்டுகளை அந்த தடை கொண்டு ஓட்டி முருகு நாறு செந்தேனினை, மனம் வீசக்கூடிய தேன், உயர்ந்த தேன் என்று சொன்னால் அதுல மனம் இருக்கும், காட்டு தேன், மனம் வீசக்கூடிய தேனினை முளை நின்றும் வாங்கி, குகையில இருக்கக்கூடிய தேனது, குகையில தேனடை இருக்கு, அதை வாங்கி பெருகு சூழ் இளம் பிடிக்கு, நாளுக்கு நாள் கர்ப்பம் வளர்ந்துட்டே வருது, வயிற்றுல கர்ப்பம் பெருசாயிட்டே வருது. அந்த கர்ப்ப காலத்துல மயற்கை, மசக்கைன்னு சொல்றவன் மயற்கை,
அந்த மயற்கைக்கு லோகத்துல பெண்ணு கர்ப்பமா இருந்தா மயற்கையா இருந்தாதான் அவ கேட்டதெல்லாம் பண்ணி தரணும், அவளை சந்தோஷமா வச்சுக்கணும், பொழுது அவளை பண்ணி தருவா, இதெல்லாம் பண்ணி தருவாள். அத மாதிரியாக பெருக்கு சூழிலம் பிடிக்கு ஒரு பிறை மறுப்பு யானை, அதாவது வெள்ளவெளேன்னு இது மாதிரியா சந்திரனுடைய திரை போல இருக்கக்கூடிய தந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய ஆண் யானை பருகவாயில், அது மாத்திரம் ஊட்டி விடுறது, கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த பெண் யானைக்கு பிடிக்கு ஆண் யானையானது கையில கொடுக்கல, கொழுங்காவனுடைய கையில கொடுக்கல. அதை ஒரு கணவன் ஊட்டி விட்டான்னா அந்த கர்ப்பம் கொண்ட பெண்ணுக்கு எப்படியோ அப்படி பருகவாயில் கையில் அழிப்பது பாராய் என்று பெருமாள் பிராட்டிக்கு இந்த இயற்கை வர்ணனையை பண்றதாக அவங்க வச்சிருக்கான். இந்த பாட்டு மொத்தம் கலியனிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆக்சுவலா இதே வர்ணனைய 2ஆம் திருவந்தாதியில பூதத்தாழ்வாரும் பண்ணியிருக்க, கலியனும் பண்ணியிருக்க. அதாவது இப்போ இதை சொல்லலாம், இந்த வர்ணனையானது கம்பனுடைய கற்பனை இல்லை, இது ஆழ்வார்களுடைய கற்பனை. ஆக்சுவலா திருமலையை வர்ணிச்ச இடத்துல பொய்கமுனி பூதத்தாழ்வார் இதை வர்ணனை பண்ணியிருக்க. இவர் கலியன் வடதேச பிரிதி அதை வர்ணிச்ச இடத்துல இதை வர்ணிச்சிருக்க. இப்போ இத கலியன் கிட்டேருந்து எடுத்துட்டாரா கம்பன், அல்லது பொய்கமுனி பூதத்தாழ்வார் இடத்துல இருந்து எடுத்துட்டாரா என்ற ஒரு கேள்வி வரும். இந்த விஷயத்த 2 ஆழ்வார்கள் சொல்லியிருக்கா. அப்ப கலியனிடத்துல இருந்தா கம்பன் எடுத்துட்டான்னு எப்படி சொல்றது? 2 ஆழ்வாரத்துல இருந்து பொருளை எடுத்துட்டாலும் சொற்களை கலியனிடத்துல இருந்து எடுத்துருக்கான். இந்த விஷயத்த 2 ஆழ்வாரும் சொல்லியிருக்கா. ஏன்னா 2ஆம் திருவந்தாதியில பெருகு மதவேழம் மாப்புடியோடு ஊடி இருகன் இளமூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீக்கும் திருவேங்கடத்தில் வான் கலந்த வண்ணன் வரை, அங்க ஊடலால இங்க கர்ப்பம் ஒரே ஒரு வித்தியாசம் பண்ணிருக்கான். கர்ப்பமா இருக்கிற பெண் யானைக்கு அன்போடு உருகு காதலால கொடுக்கறதுன்னு, அங்க ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் ஊடல் வர, ஊடலுக்கு அப்புறம் கூடலுக்காக ஆண் யானை பெண் யானையை சமாதானப்படுத்துவதற்காக மூங்கில்னா முத்தின மூங்கில் இல்ல, மூங்கில் செடியா சின்னதா வளரும் பொழுது அதை யானை ரசிச்சு சாப்பிடும். இரு கண் இளம் மூங்கில். கண்ணுனா கண் என்பது கண்ணு, பொங்கலுக்கு எல்லாம் இது வாங்குறவன் கருப்பு வாங்குறவன் அதுல அந்த ரிங் இருக்கிறது அதுக்கு கண் என்று சொல்லுவான். கணு அவன் பேசும்போது கணு அப்படின்னு சொல்றோம், அந்த கண் என்று பேர். இரு கண், 2 கண்ணு தான் இருக்கு அந்த மூங்கில்ல. அது அவ்வளோ டெண்டரான மூங்கில்ன்றதை காட்டுறதுக்காக இரு கண் இளம் மூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீக்கும் அந்த அந்த மென்மையான சின்ன மூங்கில் செடி, மரமா செடி 2 கண்ணு தான் இருக்கு. அந்த மூங்கில உடைச்சு பக்கத்துல இருக்க தேர்ந்து தோச்சு ஊழல் கொண்ட அந்த பெண் யானையை தன் வசப்படுத்துவதற்காக ஆண் யானை ஊட்டி விடக்கூடிய திருவேங்கடம் என்று திருவேங்கட வர்ணனையில அவர் சாட்சிருக்க. இவர் கலியன் கரையை மாக்கடல் கிடந்தவன் கனைகடல் அமரர்கள் தொழுதேச அரையை மேகலை அரைமகள் அவளோடும் அமர்ந்தனல் வயத்து பூர்வார்த்தம் ஆண்டா. உத்தரார்த்தத்துல வரசை மாக்களிது இளவெதிர் வளர் மூளை அலைமிகு தேன் தோய்த்து பிரசவாரி தன் இளம்பிடிக்கு அருள் செய்யும் பிரிதி சென்றடை நெஞ்சே அப்படின்னு சாட்டிருக்க. இதுல சொற்கள் நிறைய இவரிடத்துல இருந்து எடுத்திருக்க, கலியன் இடத்துல இருந்து எடுத்திருக்கான். விஷயம் 2 பேரும் சொல்லியிருக்கா. ஆனா கலியன் பாட்டுல இருந்து இருக்கக்கூடிய பதத்தை தான் கம்பன் பயன்படுத்திருக்கான். அதுக்கு வரசை மாக்களிது இளவெதிர் வளர் முளை அலைமிகு தேன் தோய்த்து, அலைமிகு தேன், அங்க தேன் தான் இருக்கு. அலைமிகு தேன்னு ஆழ்வார் பயன்படுத்தலையே, கலியன் பயன்படுத்திருக்க. முருகுநாது செந்தேன் என்று இவன் பயன்படுத்தியிருக்கான். பிரசவாரி தன் இளம்பிடிக்கு அருள் செய்யும், இங்க இளம்பிடிக்கு என்று சொல்லுங்க. அதாவது சின்ன வயசுல இருக்கக்கூடிய தன்னுடைய பெண் யானைக்குன்னு அத கர்ப்பமுற்ற யானைன்னு அவன் மாத்திட்டு இருக்கான். அருள் செய்யும் பிரிது, அருள் செய்யும் பிரிது, அருள்னா அன்பை காட்டும் என்று. அங்க அன்பை காட்டும் என்பதை பிறைமறுப்பு யானை பருகு வாயினில் கையில் அழிப்பது பாராய் பிரசவாரி தன் இளம்பிடிக்கு அருள் செய்யும், அனுகிரகம் பண்ணுன்னு சொல்றது. அனுகிரகம் பண்றதா என்ன அப்படின்றத அவன் வியாக்கியானம் பண்றான். இந்த கலியனுடைய திருச்சி பாசுரத்துக்கு அவன் வியாக்கியானம் பண்றான்.
அனுகிரகம் பண்றதுனா என்ன, ஆத்துக்காருக்கு பிறந்த நாள்ல ஆம்பியா சேவிக்கிறா, அப்ப தீர்க்க சுங்கலியா இருந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரியா? இல்ல. இந்த சூழ்நிலையில அனுகிரகம் பண்றதுனா என்ன அர்த்தம்னா கையால ஊட்டி விடுறது என்று அர்த்தம். ஆகையினால தேன் கலந்து நீட்டும்னு தான் அங்க சொன்னார். ஆனா கலியன் தன் இளம்பிடிக்கு அருள் செய்யும் என்று சொன்னார். இந்த அருள் செய்யும் என்கிற சொல்லுக்கு சொல்ல மனசுல வச்சுட்டு என்ன பண்ணா, பெருக்கு சூழ் இளம் பிடிக்கு தன் இளம் பிடிக்கு அருள் செய்யும். அதே இளம் பிடிக்கு பெருக்கு சூழ் இளம் பிடிக்கு, இங்கே இளம்பிடி இருக்கு. அந்த பூதத்தாழ்வார் பாசுரத்துல இளம்பிடி இல்லை, கலியன் பாசுரத்துல இளம்பிடி இருக்கு. அதனால் பெருக்கு சூழ் இளம் பிடிக்கு என்று இருக்கு. இந்த பிரசவாரி தன் இளம் பிடிக்கு அருள் செய்யும் என்பதை பருகுவாயில் கையில் அழிப்பது பாராய் அப்படின்னு அருள் செய்யும் என்பது இந்த பிரகரணத்துல எதை சொல்றதுன்னு தெரிஞ்சது. அதுக்கு வியாக்கியானமாக பருகுவாயில் கையில் அழிப்பது பாராய், தன்னுடைய தும்பிக்கையால எடுத்து அதனுடைய வாயிலே ஊட்டி விடுவதை பாராய் என்று சொன்னார். அப்போ இங்க அருள் செய்தல் என்று சொன்னால் அதிக அன்பை காட்டுதல் என்று அர்த்தம். அனுகிரகம் பண்றது ஆசீர்வாதம் பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. அதிக அன்பை காட்டக்கூடிய என்று பாசுரத்துல இருக்கு. அதிக அன்பை காட்டுறது எதுன்னா இதுல இலையில சாப்பிட்ட போட்டு சாப்பிடுறது இல்லை. அதிக அன்பு இருக்குன்னா என்ன பண்ண, வாயில ஊட்டி விடுறது அதிக அன்பு. அதனால கலியனுடைய பாசுரத்தில் இருக்கக்கூடிய சொற்களை அதனுடைய ஆழத்தை தெரிந்து கொண்டு அருள் செய்யும் என்கிற சொல்ல பருகு வாயில் கையில் அழிப்பது பாரா என்றும், இளம்பிடிக்கு சூழ் இளம்பிடிக்கு என்றும் அதே சொற்களை எடுத்து பயன்படுத்திருக்கான். இத மாதிரி விஷயம் இயற்கை வர்ணனையில அவன் கலியிடத்துல இருந்து எடுத்துன்றது நிறைய இருக்கு. அதை நாம் இனிமேட்டு தனியா பார்க்க வேண்டாம். எங்கெங்கெல்லாம் இப்போ திருவள்ளிக்கேணி பாசுரம், திருவள்ளூர் பாசுரம், அது மாதிரி திருவேந்திபுரம் பாசுரம், எந்தெந்த திவ்யதேச பாசுரத்தெல்லாம் இந்த கலியனொடி மாலையில அனுபவிக்க போறோமோ அங்கங்க எங்கெங்க கம்பெனிக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்கான்னு தெரியுதோ அங்கங்க இனிமேல் சேர்த்துப்போம். அதாவது இந்த கம்பனும் கலியனும் என்கிற இந்த இதுவே இந்த கலியன் ஒளிமாலையில கம்பனும் கலியனும் தலைப்புல சொல்லுற உபன்யாசத்தை இன்னைக்கோட முடிச்சுப்போம். அடுத்த வாரத்துல இருந்து வேற தலைப்புல இருந்து பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ திருமதி பாதுகாதேவக ஸ்ரீவன் ஜடகோப ஸ்ரீ நாராயண தீர்த்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஜடகோப ஸ்ரீ ரங்கநாத தீர்த்த மகாதேசிகாய நமஹ.